வணக்கம். தூய சக்தி. இந்த தூய சக்தி என்பது கடந்த ஒரு சில நாட்கள்லயே அதனுடைய தூய சக்தி அம்பலமாகி இப்போது சமூக வலைதளங்கள்ல பெரிய பேசும் பொருளாக மாறி வந்து கொண்டிருக்கிறது. அவர் நடிகர் விஜய். அதோடு அவர் இருந்திருந்தார்னா அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதை யாரும் நாம போயிட்டு விமர்சிக்கிறது இல்லை. ஆனா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கு நான் தான் முதல்வன், நான் ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்கிறேன், தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்காவினுடைய தலைவர் விஜய், அந்த நபர் தவறு செய்தாதான் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். இந்த நாட்டில் அவரை பின்பற்றக்கூடிய நபர்கள் இப்பயும் சமூக வலைதளங்கள்ல ஒரு சில பேர், சில பொம்பளை பிள்ளைங்க பேசிக்கிறாங்க, நாங்க விஜய் அண்ணாவுக்கு அக்காவாகவும் தங்கச்சியாகவும் ஏன் பொண்டாட்டியாக கூட இருப்போம், அதனால இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூக வலைதளங்களை கேவலப்படுத்தக்கூடிய அந்த ஒரு செக்ஷனுடைய குரூப் தான் தாவேகா அப்படின்னு சொல்லி இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்களுக்கு, அதாவது புதியதாக வாக்களிக்கக்கூடிய அல்லது 2வது முறை வாக்களிக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு எல்லாமே விஜய் தான் ஒரு ஹீரோ. அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படி ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு நபர், எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய நபராக இருக்கக்கூடியவர், இப்படி ஒரு நடிகையோடு நீங்கள் ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறீர்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த இளைஞர்கள் மனதுல எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். என் தலைவனே தப்பு பண்றான், நாமெல்லாம் அந்த தவறு பண்றதுக்கு எவ்வளவு நேரம் அப்படின்ற மாதிரி யோசிப்பானா யோசிக்க மாட்டாங்க. இன்னும் அது ஒரு பெரிய தவறு அப்படின்னு யோசிப்பானா யோசிக்க மாட்டாங்க. நடிகர் விஜய்க்கு கட்டிய மனைவியோடு குடும்பம் நடத்துறதுக்கு முடியல, ஏதோ ஒரு சூழல், அது உங்களுடைய பர்சனல். நீங்க பெற்றுக்கொண்ட பிள்ளைகளோடு, அந்த பிள்ளைகள் இப்ப எங்க இருக்கிறாங்க, தனியா ஒரு வீடு வாடகை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இருக்காங்க, அப்பாவை விட்டு விலகி இருக்காங்க, அப்பாவுடைய ஏக்கம் தவிப்பு கிடைக்காம தவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. நீங்க எப்படி நான் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லி வெக்கம் இல்லாம எப்படி உங்களால அதை சொல்ல முடியும்? கட்டிய மனைவி கூட இல்லாத ஒருத்தன் பெற்ற பிள்ளைங்க கூட இருப்பான், பெற்ற பிள்ளைங்க கூட இல்லாத ஒருத்தன் தாய் தகப்பன் கூடவாவது இருப்பான். இப்படி மனைவி, பிள்ளைகள், தாய் தகப்பன், இப்படி எல்லோரையும் விட்டுட்டு தனியா நீங்க கூத்தடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க எல்லாம் என்ன மனநிலையில் இருக்கக்கூடியவர்? எப்பேற்பட்ட மனிதர் நீங்க? நினைக்கவே பகிர்ந்து உங்களை பற்றி, உங்களை பின்பற்றக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமைலாம் என்ன ஆகும்? எப்பா நினைச்சா ஒரு கணம் பகிர்ந்து உங்கள் மனைவி உங்ககிட்ட விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை அணுகிறாங்க. அவங்க ஒரு நடிகையோடு இருந்து கொண்டு என்னை துன்புறுத்துகிறார், என் முன்னாடியே அவர் பகிரங்கமாக இன்னொரு நடிகையோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார், அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல அவங்க வழக்கு தொடுக்கிறாங்க. இதற்கு மேலும் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது, நானு தேவைப்பட்டால் அந்த காணொலியை நானே வெளியிடுவேன் அப்படின்னு விஜயனுடைய மனைவி சங்கீதாவுடைய ஸ்டேட்மெண்ட். இப்ப விஜய் என்ன பண்றாருன்னா, நீ என்ன வெளியிடுறது, நானே பகிரங்கமா வெளில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கோத்துக்கிட்டு வெளியில வராரு. இந்த காணொலி சமூக வலைதளங்கள்ல மிக வேகமாகவும் வைரலாகவும் பரவிட்டு இருக்கு. அதுல 2 விதமான விமர்சனம் இருக்கு. இப்பவும் ஆதரிக்கக்கூடிய மனநோயாளிகள் இருக்குதான் செய்யறாங்க. ஆனா அதே ஆதரவு நிலையில இருந்த அந்த இளைஞர்கள், அந்த பெண் பிள்ளைகள் ஒரு சிலர் இப்ப பகிரங்கமா விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவுட். உங்க ஃபேன் தான், உங்களுக்கு பிடிக்கும் தான், இருந்தாலும் இதுக்கெல்லாம் எப்படின்னா முட்டு கொடுக்கறது? சாயங்காலம் இந்த ஃபீல்ட்ல வந்துனே இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. வாட் இஸ் திஸ் ப்ரோ? Hi guys, Tamil Nadu elections 2026 update. DMK has officially announced their alliance with Congress. ADMK has officially announced their alliance with BJP. And our Anna has officially announced his alliance with Trisha. என்ன ஹார்ட் லான்ச் பண்ற டைம் ஆனா இது? ஆனா என்ன இது எப்படின்னா நாங்க முட்டு கொடுக்கறது? இப்ப எப்படின்னா அந்த பெட்டிஷன் ஃபேக்னு சொல்றது? நம்ம இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, நீண்ட நாளைக்கு பின்னாடி இந்த காணொலியை நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்க தஞ்சாவூர்ல பேசுனீங்க, வேலூர்ல பேசுனீங்க, சரி அதெல்லாம் அரசியல். ஒரு கட்சி திமுகவா
தாவேக்காவா, இந்த 2 கட்சிக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அது அரசியல். ஆனா நீங்க ஃபைனல் ரேஞ்சுக்கு போயிட்டீங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல சாதாரணமான டீம்ல ஒரு 2-3 பிளேயர் கூட விளையாடிட்டு அதற்கடுத்து தான் நீங்க ஃபைனலுக்கு போகணும். அதை நீங்க நேரா ஃபைனல் மேட்சுக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி இப்ப களத்துல வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல முட்டு கொடுத்து பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எல்லோரும் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மாதிரியான ஒரு வாய்ப்பை இப்ப நீங்க கொடுத்துட்டீங்க. அதனால தேர்தல் களம் என்பது சாதாரணமானது அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் சாதாரணமானவர்கள் அல்ல. எவ்வளவு பெரிய கதாநாயகனையும் அப்படின்ற நேரத்துல தூக்கி தூர வச்சுட்டு இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு யார் சேவை செய்யறாங்க, யார் நன்மை செய்யறாங்க, யார் உழைக்கிறாங்க, இந்த மக்களை படிக்க வைக்க வேண்டும் என்று யார் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால வர தேர்தல்ல திமுக கூட போட்டியிடுறதுக்கு இன்னும் தமிழ்நாட்டில் கட்சி உருவாகவில்லை. எல்லா கட்சிகளுமே கிரவுண்டுக்கு வெளியில விளையாடிட்டு இருக்கிறாங்க. திமுக மட்டும்தான் கிரவுண்டுக்கு உள்ள விளையாட ஆரம்பிச்சிருக்கு. அதனால வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 210 சீட்டுகளுக்கு மேல் திமுக நிச்சயம் பிடிக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. வேற எதுவும் வேண்டாம், நீங்களே போதும். உங்களை அழித்துக் கொள்வதற்கு நீங்களே போதும். அதாவது சார், அர்ப்பணிப்பு இல்லாதவன், தொண்டு செய்து பழக்கப்படாதவன், மற்றவர்களுக்கு உதவி செய்து பழக்கப்படாதவன், வன்மம் உள்ளவன், வெறுப்பு எண்ணம் கொண்டவன் எந்த குற்றம் வேணுமானாலும் செய்வான். ஆனா மற்றவர்களுக்கு மீது பழிய போடுவதற்கு சிறிதும் தயங்க மாட்டான். அவர்கள் எல்லோரும் அவர்களுக்கான வெற்றி என்பது குறுகிய கால வெற்றி, அற்ப சந்தோஷம். அப்போது அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். கரூர்ல ஒரு நடந்த சம்பவத்துக்கு திமுக மீது பழிய போட்டுவிட்டு அப்போது நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம், தப்பித்துக் கொண்டீர்கள். ஆனால் இயற்கை உங்களை சும்மாக விடாது, அப்படி வெறுமனை விட்டு விடாது. அதற்கான தண்டனை நீங்கள் பெற்றே தீர வேண்டும். அதற்கு காலம் ரொம்ப ரொம்ப தூரத்தில் இல்லை, மிக குறுகிய காலத்துல இருக்கு. நீங்க எங்கேயும் தப்பிச்சு ஓடிட முடியாது. ஏன்னா இயல்பாவே நீங்க அக்யூஸ்ட், இயற்கையாவே நீங்க குற்றவாளி. கொஞ்சம் கூட மன வருத்தத்தை தெரிவிக்காத அந்த நடந்த சம்பவத்துக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்வதற்கு கொஞ்சமும் நீங்க முன்வராத போது நீங்கள் எவ்வளவு பெரிய குற்றவாளி, எவ்வளவு பெரிய தவறான மனிதர். நாடு பார்த்து கொண்டிருக்கிறது, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தப்பிக்கவே முடியாது. வருகிற 2026 தேர்தலில் நீங்க எல்லாம் போட்டியே இல்லை அப்படின்றத நீங்களே போட்டி விட்டு விலகிடுவீங்க. வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. உங்கள் ரசிகர்கள் பூரா சமூக வலைதளங்களை காரி துப்புறான். சின்ன பிள்ளைகள் பூரா இன்னைக்கு வெகுண்டு கேவலமா இன்னைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறாங்க. அதனால நீங்க யாரோட கூட்டணி வைக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க திரிஷாவோட கூட்டணி வச்சீங்கல்ல, அந்த கூட்டணி போதும் உங்களை காலி பண்றதுக்கு. மக்கள் அப்படிலாம் முட்டாளா கிடையாது, அவர்கள் உங்களெல்லாம் ஏத்துட்டு இருக்க மாட்டாங்க. அதனால இந்த தேர்தல் களத்துல திமுக 210 சீட்டுகளுக்கு மேல் பிடித்து அதீத வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.